மண்வளத்தை பாதிக்கும் அந்நிய வகை மரங்களை அகற்றுவதில் தமிழக அரசு முதன்மையாக திகழ்ந்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அந்நிய மரங்களை அகற்றுவதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அந்நிய மரங்கள் அகற்றுவது தொடர்பாக வழக்கு தமிழகத்தில் அந்நிய மரங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும், அதே போன்று இயற்கை மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 25 மாவட்டங்களில் வனப்பகுதிகளில் மண்வளத்தை பாதுகாக்கும் வகையில் 4308 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்நிய மரங்களை ஏப்ரல் மாத இறுதிக்குள் வனப்பகுதிகளில் இருந்து அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வனப்பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் கருவேல மரங்கள், யூக்கலிப்டஸ் மரங்கள் அகற்ற உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரதச்சக்கர அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுது அந்நிய மரங்கள் அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்திருப்பதாகவும், முதன்மை வன பாதுகாவலர் அவர்கள் தலைமையில் கூட்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், வனப்பகுதியில் ஆக்கிரமித்துள்ள அந்நிய மரங்களை அகற்றுவதில் நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக எவ்வளவு மரங்கள் அகற்றப்படுகிறது என்பது குறித்து வனத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் வனப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், நீர்நிலைகளில் இருக்கிற வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 25 மாவட்டங்களில் வனப்பகுதிகளில் மண் வளத்தை பாதிக்கும் வகையில் 4308 ஏக்கர் அளவில் இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை வருகிற 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.